Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe beans முட்டை குழம்பு. ஈஸியா எப்படி டக்குன்னு செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய். அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து நீங்கள் எண்ணெயிலே பொரிய விட்டீங்க அப்படின்னா சூப்பர். நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து கறி மசாலா தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீன் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா ஸ்மெல்லு போட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸை வந்து நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய், அப்புறம் வந்து அவரைக்காய், இந்த மாதிரி எல்லா காய்கறிலையுமே நீங்கள் இதில் செய்யலாம். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். பீன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே மூடி விட்டுருங்க. பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாதி அளவுக்கு பீன்ஸ் வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 பத்து தேங்காய் எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லாவே கொதி வரட்டும். நீங்கள் வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து இதுக்கு சைடிஷ் வந்து எதுவுமே செய்யலை. அதுக்காக இதில் நான் முட்டை சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 முட்டையை உடைச்சி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 நிமிஷம் வந்து அப்படியே முட்டையை சேர்த்துட்டு வேக விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.